நண்பர்களே, நான் உங்கள் மருத்துவர் ஆண்டனில. இன்னைக்கு வந்து நம்ம நாடி சுத்தி பத்தி பார்க்க போறோம். நாடி சுத்தி அப்படிங்கிறது வந்து யோகா மற்றும் பிராணாயாமத்தில் உள்ள அடிப்படையான மூச்சு பயிற்சி வந்து நாடி சுத்தி. நாடி சுத்தி நம்ம உடல்ல உள்ள நுண்ணிய பிராண சக்தியானது நம் உடல்ல 72,000 நாடிகள் வழியா ஓடும். அந்த 72,000 நாடிகளை சுத்தம் செய்வதே நாடி சுத்தி ஆகும். நாடி சுத்தி முறையா பண்றதுனால நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. அது என்னென்னங்கிறத வந்து நான் வீடியோவில் சொல்றேன். நாடி சுத்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம இடது கையை வந்து சின் முத்ராவில் வச்சுக்கோங்க. சின்முத்ரா அப்படிங்கிறது வந்து ஆள்காட்டி விரல்ல நம்ம பெருவிரலோட சேர்த்து வைக்கிறது தான் சின்முத்ரா. இப்போ வலது கையை வந்து நாசிகா முத்ராவில் வைக்கணும். நாசிகா முத்ரா அப்படிங்கிறது பெருவிரலோட அடிப்பக்கத்துல நம்ம ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் சரியா இணைச்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீளமா வச்சுக்கணும். சரியா? இதுதான் நாடி சுத்தி பண்ணும்போது எல்லாரும் கண்களை மூடி முதுகு தண்டும் கழுத்தும் நேரம் இருக்கிறது போல பார்த்துக்கணும். இப்போ நம்ம வலது கையால வலது கை பெருவிரலால வலது நாசி தூரத்தை அடைச்சிட்டு இடது நாசி வழியா காத்த உள்ளால இழுக்கணும். உள்ளால இழுத்ததுக்கு அப்புறம் வலது கை மோதிர விரலால இடது நாசியை அடைச்சிக்கிட்டு வலது பக்க நாசி வழியா காத்த மெதுவா வெளியில விடணும். திருப்பி வலது பக்க நாசி வழியாவே காத்த திருப்பியும் உள்ளால இழுத்து இடது பக்க நாசி வழியா காத்த திருப்பி வெளியில விடணும். இதை வந்து நாடி சுத்தியோட ஒரு சைக்கிள்ட்டு சொல்றோம். இதே போல நம்ம ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 நிமிஷம் நம்ம மூச்சு காற்ற ஒவ்வொரு நாட்சிலையும் இழுத்து மாத்தி மாத்தி நம்ம பண்ணிக்கலாம். நாடி சுத்தி உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது. மூளையில இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. நுரையீரல் மற்றும் ஆஸ்மா பிரச்சனை உள்ளவர்கள் நாடி சுத்தி தொடர்ச்சியாக செய்து வரும்போது அவர்களுக்கு நோயின் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம்.